ம். ம். வாவ்! ஏங்க மெடிக்கல் மிராக்கிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அஸ்ட்ராலஜிக்கல் மிராக்கிள் உங்க கையில தாங்க இருக்கு. ம்? உங்க லைஃப் ஃபுல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்க போதுங்க. பா. அதுல பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? என்ன? அவன் உங்க கூடயே தான் சுத்திட்டு இருப்பான். ம். ஆனா அவன் கூட தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. ம். நீங்களாவது பரவாயில்ல. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறா பாருங்க அந்த மக்கு பைய. அவனுக்கு 5 நிமிஷம் வரைக்கும் தெரியாது அவன் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு. ஆ, ஐயோ அதுக்கப்புறம் என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவன நீ மக்கு பையன்னு சொல்லுவியா? ஆ, ம், ஏன் அப்படி சொன்ன? அது அவனோட கேரக்டரைசேஷனுங்க. ம். மக்குனா நீங்க நினைக்கிற மாதிரி மக்கு கிடையாது. நல்லவன். ம். என்ன ஆ, என்ன மாதிரி கொஞ்சம் பிரில்லியன் கை கிடையாது. கொஞ்சம் ஏமாந்த ஆளா இருப்பான். அவ்வளவுதான். ம். ஆக்சுவலி ரொம்ப பயந்தாங்கோலிங்க. இப்ப நான் அப்படி தைரியமா இருக்கேன். அந்த தைரியம் அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஓ, உங்க அளவுக்கு கூடவா அவன் தைரியமா இருக்க மாட்டான்? ஆ? கிடையவே கிடையாது. ம். இந்த கேர்ள்ஸ் மாதிரி கற்பாம்பூச்சிக்கெல்லாம் பயப்படுவானா பாத்துக்கோங்களேன். பட் யூ லக்கி. கேரக்டர் வைஸ் இஸ் குட். குட் கேரக்டர். ஃபேமிலி நல்ல வசதியான ஃபேமிலி தான். ஓகே, நீங்க அங்க போனீங்கன்னா நல்ல ராணி மாதிரி இருக்கலாம். நான் எங்க போனாலும் ராணி மாதிரி தான் இருப்பேன். ம். அது இப்ப பிரச்சனை இல்ல. வேற என்னதான் பிரச்சனை? கல்யாணம் ஆறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாம இருந்து எப்படி கல்யாணம் நடக்கும்? குட் கொஸ்டின். இதோ பாருங்களேன், கைரேகை பார்த்து என்னால கதை தான் சொல்ல முடியும். ஸ்கிரீன் பிளே டயலாக் எல்லாமா சொல்ல முடியும்? அதெல்லாம் அப்பப்போ அந்த நேரத்தோட ட்விஸ்ட் அண்ட் டோன்ஸோட தான் எழுதுவாங்க. யாரு? ஹலோ, இங்க மேல காட். என்னன்னுவோ கதை சொல்லிருக்க. இதெல்லாம் என் லைஃப்ல நடக்கலன்னு வச்சுக்கோ. மவன நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து டார்ச்சர் பண்ணுவேன். இப்ப மட்டும் நான் அதானே பண்ணிட்டு இருக்கேன். என்னது? ஒண்ணு இல்லைங்க. நான் சொன்னது நடக்கலனா நீங்க என்ன வேணா செய்யுங்க. அதுதான் சொன்னேன். பாப்போம் பாப்போம். பாப்போம் பாப்போம். இது ஓகே குத்துமா. என்ன பலம் வேணும் உனக்கு? சிச்சுவேஷன் தெரியாம நடந்துட்டு இருக்க. நான் உன்னை இப்ப பார்த்தே ஆகணும். எப்படி முடியும்? அம்மா வெளியில தான் நிக்கறாங்க, பார்த்தல்ல? நீ உன் வீட்டு மொட்டை மாடிக்கு வா, நான் இங்கதான் இருக்கேன். ஏய், இப்ப எப்படி? நீ மேல வரலனா நான் கீழே வந்துருவேன். என்ன ஜானகி, இன்னும் அவ வரலையா? வரலையேத்த. அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்ல. இந்த பேசு. ஐயோ, அவ போனை வீட்ல வச்சுட்டு போயிட்டாத்த. ஐயோ, சரி, வேலாயுதத்துக்கு ஃபோன் பண்ணி பாரு. இந்த ஏங்க, நான் வேணும்னே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. என்னால முடியாதுங்க. நான் வேற பசி வந்தா தாங்க மாட்டேன்.
இங்க எல்லாம் பேக்டு ஃபுட்டா இருக்குங்க. இதெல்லாம் சாப்பிட்டா ஒபிசிட்டி வந்துருங்க. அதனால தான் நான் இதெல்லாம் சாப்பிடுறது இல்ல. ஓகே. ஏங்க சூப்பருங்க. அத சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. நான் எப்படி சமைப்பேன்னு எனக்கு தானே தெரியும். எது ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்? ஆ ஆ நான் ஆ, சாப்பிட்டுருவேன். ஆ. ஆ தேங்க்ஸ்ங்க. சாப்பிட்டு என்ன கதற கதற போறானோ. என் சமையலை பத்தி தெரியாம தைரியமா நிறைய வர போட்டுக்கிறான். ஆண்டவன் தான் இவனை காப்பாத்தணும். காப்பாத்துப்பா. ஏங்க ஸ்மெல்லே பயங்கரமா இருக்குங்க. செம்ம. ஆ. ம் ம் வேற 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 லெவலா இருக்குங்க. ஏங்க சூப்பரா இருக்குங்க. ம் என்ன கை பக்குவங்க உங்களுக்கு. ஐ அம் சோ ஹாப்பி. மேரிட்டிட்டீங்க. ம் ஏய், என்ன கருமண்டி சமைச்சு வச்சிருக்க? உன்னை யார் கிச்சனுக்குள்ள வர சொன்னது? ஒழுங்கா சமையல் கத்துக்கோன்னு சொன்னா கேக்குறியா? அவ கத்துக்க தான் வந்தா, நீதான் குறை சொல்லிக்கிட்டு இருக்க. ம். ஆவுனா பேத்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்களே. இந்தாங்க, இத நீங்களே சாப்பிட்டு பாருங்க. ம். என்னடி இது உப்பா இருக்கு? இப்ப தெரியுதா? இவளுக்கு சமைக்க கை வரவே மாட்டேங்குது. இவளை கட்டிக்க போறவன் இவ சமையல சாப்பிட்டுட்டு டெய்லி திட்டிட்டே தான் இருக்க போறான். ஐயோ.
உன்னை கேட்கவா? எடுத்துக்கவா? வைங்க வைங்க, உங்க கையால வைங்க. இத சாப்பிட்டுட்டே இருக்கும் போல இருக்குங்க. என்ன பண்ணீங்க? எப்படி பண்ணீங்க? ஏங்க, நான் பிறந்ததுல இருந்து கீழே படுத்ததே கிடையாதுங்க. எனக்கு கீழே படுத்தா தூக்கம் வராது. நம்மளே உள்ள மாட்டிட்டு இருக்கோம். இப்ப பெட்டுக்கு எங்க போறது? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏந்திரு. என்னங்க? வா. எங்க? அட வாப்பா. ஏங்க, என்னங்க? பெட் கேட்டல. ஏங்க, இது எப்படிங்க? நீங்க உண்மையில வேற லெவலுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்பா, பெட்டு கிடைச்சிருச்சு. அப்பாடா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏங்க, உங்களுக்கு பெட் இல்லையா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தூங்கு. ஏங்க, உங்களுக்கு பயமா இல்ல? எதுக்கு? இல்ல, என்ன இருந்தாலும் நீங்க ஒரு பொண்ணு, ஒரு ஆம்பளை பையனோட தனியா இருக்கிறது. எந்த ஆம்பளையோட இருக்கான்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓ, அப்போ நீங்க என்ன ஜென்டில்மேன் சொல்றீங்க? அப்படியும் சொல்லலாம். அப்ப தேங்க்ஸ்ங்க. இல்ல, உனக்கு ஏதாவது பயமா இருக்கா? நீங்க இருக்கும்போது எனக்கு என்னங்க பயம்? டேய் வாடா. டேய், என்னடா எல்லாம் எப்படி கிடக்கு? தெரியல அண்ணாச்சி, அவனே உள்ள வந்துட்டான்னு நினைக்கிறேன். பூட்டின கடைக்குள்ள எப்படிடா வர முடியும்? தெரியல அண்ணாச்சி. வாங்கடா, யாருன்னு பாப்போம். திமிர பாத்தியா இவனுக்கு? திருட வந்த இடத்துல உறக்கம். இவனை என்ன பண்றேன்னு பாரு. டேய், எழுப்புடா. டேய், இந்தரா. டேய், இந்தரா. ஏய், டோன்ட் டிஸ்டர்ப். டேய், யாரா நீ? இந்தரா. டேய், அண்ணாச்சி வந்திருக்காரு, எந்திரா. எவன்டா? இந்தரான்றா. டேய், பூட்டின கடைக்குள்ள எப்படிடா வந்த திருட்டு பையல? ஐயோ, ஏங்க, நான் திருடலாம் வரலங்க. வாயிலே குத்துவேன். நானே ஒரு அப்பா டக்கரு, என் கடையிலே திருட வந்திருக்கியா நீ? டேய், இவன் கையை கால கட்டி போடுறா. எதுக்கு? ஓ, ஜோடியா திருட வந்தீங்களோ? டேய், ரெண்டு பேரும் பிடிச்சு கட்டுங்கடா, போலீஸ் வரட்டும். எங்க அடுத்து எவனாவது கை வையன் பாப்போம். கடையில ஆள் இருக்கிறதே தெரியாம உள்ள வச்சு பூட்டிட்டு போலீஸ கூப்பிடுவியா? கூப்பிடு, வரட்டும். இங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்க்கட்டும். அப்போ தெரியும் யாரு தப்பு பண்ணா யாரு மேல கேஸ் போடணும்னு. என்ன அப்படியே பம்புறீங்க? தனியா நான் இருக்கேன்னு எப்படி துள்ன? இப்ப பேசி பாப்போம். நீ பெரிய அப்பாட்டக்கரா? இவங்க யாருன்னு நினைச்ச? நீ லோக்கல்னா இவங்க தர லோக்கல். இவங்க ஏரியாலேயே இவங்கதான் பெரிய பஜாரி. வாயை திறந்தாலே வண்ட வண்டையா தான் வரும். வாயை கொடுத்து பாரு, நாரிடுவ. நீ கெட்டவனா
இவங்க கேடு கெட்டவங்க. நீ கேப் மாறினா இவங்க மொல்ல மாறி, நீ மொல்ல மாறினா இவங்க பெரிய தெல்லவாரி. மொத்தத்துல இவங்க பொம்பளை இல்ல, பொறுக்கி. என்னங்க இப்ப எதுக்கு முறைக்கிறா? பெருமையா தானே சொன்னேன். ஏன்டா எனக்கு இவ்ளோ டேமேஜ் பண்ண? ஃப்ளோவில் ரொம்ப ஓவரா பேசிட்டோமோ? நில்லுடா. டேய் நில்றா. முடியாது. டேய் நில்றா. முடியாது. டேய் மகனே உன்னால. அட போ. டேய் மகனே என்கிட்ட சிக்காமலா போவ? இருக்குடா உனக்கு. சரி எதுக்கு வர சொன்னீங்க? என்ன gift ஏதோ வச்சிருக்கான்? இதுவும் ஏதோ ஒரு மரப்பாச்சி பொம்மையா? இவன் அந்த மாதிரி தானே ஏதாவது தருவான். அதான் இருக்கும் போல இருக்கே. என்னங்க இதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். தேங்க்ஸ். எஸ். திவ்யா, gift வாங்கி அப்படியே வச்சிட்டீங்க. ஓபன் பண்ணுங்க. என்ன இங்கே ஓபன் பண்ண சொல்றான்? ஓபன் பண்ணா அந்த கிஃப்ட்ல ஒரு மீனிங் இருக்கு. அது என்னன்னு எல்லாம் கேட்பானே. ஓபன் பண்ணிடவே கூடாது. ஏதாவது ஒண்ணு பேசி சமாளிச்சிடணும். என்னங்க யோசிக்கிறீங்க? ஓபன் பண்ணுங்க. இல்ல பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போய் ஓபன் பண்ணி பார்க்கறேன். அது வரைக்கும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்ல. ஓகே. இந்த gift உங்களுக்காக தேடி தேடி ரொம்ப யோசிச்சு வாங்கினேன். இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு நினச்சேன். அதனால தான் எனக்காக இப்போயே ஓப்பன் பண்ணுங்களேன் ப்ளீஸ் திவ்யா, ப்ளீஸ். ஐயோ அடம் பிடிக்கிறானே. இப்ப என்ன பண்றது? பிரிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. என்ன ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்டை எனக்கு கொடுத்துருக்கான். இதை வச்சு ஏதாவது டெஃபினேஷன் கேட்பானோ? ஏங்க சாரி, gift மாறிடுச்சு. பேக் பண்ணும்போது மாறிடுச்சுங்க. 2 gift வாங்கினேங்க. ஒன்று ஃப்ரெண்டுக்காக வாங்கினது, இன்னொன்று உங்களுக்காக வாங்கினது. ஃப்ரெண்டுக்காக வாங்கினது உங்களுக்கு வந்துருச்சு. சாரிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சல வாங்கினதா சொன்னீங்க. அதை எப்படி மாத்தி கொடுப்பீங்க? சாரிங்க. ஆக்சுவலி நான் ஃப்ரெண்டுன்னு ஒரு ஃப்ராடை என் கூடவே வச்சிருக்கேன். அவனை பேர் எழுத சொன்னா அவன் சொதப்பிட்டாங்க. ஐம் so சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். பரவாயில்லைங்க, இட்ஸ் ஓகே. கிளம்பலாமா? இப்பதானே வந்தோம். இல்லைங்க, gift மாறிடுச்சுல, என் மூடே அப்செட் ஆயிடுச்சு. ஐயோ அது ஒரு பிரச்சனையே இல்லையே. இங்கே பிரச்சனை இல்லைங்க, ஆனால் இது வேற இடத்துல கொடுத்துருக்கேன்ல, இங்கே வேற லெவல் பிரச்சனையாகுமே. அவ சாதாரணமாகவே சுற்றி சுற்றி அடிப்பா. இப்போ மட்டும் இந்த கிஃப்ட் அவ பார்த்துருந்தா, ஐயோ சாமி. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. வாங்க போயிடலாம். நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ணலாங்க, ஓகேவா? ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. ஏங்க போலாமா? ம். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? கொஞ்சம் சாஃப்டா பேசினா gift கொடுத்துருவியா? அதுல என்ன போட்டிருக்குது? அதுல என்னங்க போட்டிருந்துச்சு? ஃப்ரெண்டு கொடுக்குற கிஃப்டாடா அது? ஏங்க லவ்னா லவ்ல நிறைய மீனிங் இருக்குங்க. அன்பு, பாசம், காதல். காதல். காதல் இல்லைங்க,
ஏன் தம்பி சார் இப்படி பண்றீங்க? நான் பாவம் இல்ல. சும்மாவா? ஆக்சுவலி நான் இந்த தப்பான மீனிங்ல கொடுக்கலங்க. உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு வாங்கின கிஃப்டே வேறங்க. அது இருங்க, இதாங்க நான் உங்களுக்காக வாங்கின கிஃப்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட், நண்பன்டா ஃபீலிங்க. எப்படி சூப்பர்ல? என் கூட ஒரு வாத்து மடையா இருப்பான்ல, அவன் தாங்க இதை மாத்தி வச்சிட்டான். நம்ம 2 பேரும் இப்போ மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துருமா? இந்த கிஃப்ட் நான் உங்ககிட்ட கொடுப்பேனா, உங்ககிட்ட இருக்கல ஒரு கிஃப்ட் அதை என்கிட்ட கொடுப்பீங்களா? நான் இப்படியே எடுத்துட்டு போயிடுவேனா? ஓகே? முதல்ல நீ எடுத்துட்டு போ. ஐயோ ஏங்க, இது உங்களுக்காக வாங்கினதுங்க. இதை அங்க வச்சுட்டு நான் அதை எடுத்துட்டு போயிடுவேன். சரியா? ஓ, தேங்க்ஸுங்க. என்னடா அப்பாடா. ஏங்க, யாருங்க அவரு? என் அப்பா. ஓ, இப்பதாங்க தெரியுது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. ஆக்சுவலி யூ லுக் லைக் யுவர் டேட். உங்க அப்பா ஸ்டைல் அப்படியே இருக்குங்க. கேரக்டரும் உங்க அப்பா மாதிரி தான். கரெக்டா? உங்க அப்பாவை பார்த்தாலே தெரியுதுங்க அவர் உங்களை எப்படி வளர்த்திருப்பாருன்னு. ஆக்சுவலி இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா பொம்பளை பிள்ளை இப்படிதாங்க வளர்க்கணும். இப்படி கம்பீரமா வளர்த்ததுக்கு உங்க அப்பாவுக்கு ஒரு சல்யூட். ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். அத்தை, திவ்யா. எஸ். ஹாய். நான் திவ்யா பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. ஈவினிங் ஃப்ரீயா? நீங்க சொன்ன நான் எப்போதுமே ஃப்ரீங்க. மீட் பண்ணலாமா? என்னங்க இப்படி கொஸ்டினா கேக்குறீங்க? ஆர்டர் போடுங்க, அடுத்த மினிட் நான் அங்க இருப்பேன். 5:30க்கு நடேசன் பார்க் வந்துருங்க. ஷூர். ம். எஸ். திவ்யா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்லம்மா, விடுமா. என்னத்த இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆட்டோ. எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் டிராப் பண்றேன். எங்க போகணும்னு சொல்லுங்க, உட்காருங்க, நான் சேஃபா கொண்டு போய் டிராப் பண்றேன். வாங்க உட்காருங்க, நான் தான் சேஃபா டிராப் பண்றேன்னு சொல்றேன்ல. ஏய், காலேஜ் இன்னைக்கு லீவுன்னு சொன்ன, அப்புறம் எங்க கிளம்பிட்ட? அக்கா, எங்க போகணும்னு சொல்லு, நான் டிராப் பண்றேன். வேண்டாண்டி. ஏன்? நான் அவரை பார்க்க போறேன். ஓ, உன் கூட போனேன்னு அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. நான் வரேன்டி. அக்கா, அக்கா, நான் டிராப் பண்றேன்க்கா. என்னடி நீ? இரு, ஏன் கூட அவர் உன்னை பார்க்க கூடாது, அவ்வளவுதானே? சரி, நான் உன் கூட எல்லாம் வரல. உன்னை நான் முன்னாடியே இறக்கி விட்டுறேன். தள்ளி நின்னு உனக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு நான் பாத்துக்கிறேன்க்கா. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். சரின்னு சொல்லுக்கா, ப்ளீஸ்.
ம் போலாம். உட்கார். பார்த்து போடி. அக்கா அவர் வந்துட்டாரா? இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நான் உள்ள போறேன். ம். நீ அவர் முன்னாடி எல்லாம் வந்து நின்றாதடி. நான் வந்து நின்னா மட்டும் அவருக்கு யாருன்னு தெரியவா போகுது? வேண்டான்னு சொன்னா கேளுடி. ஏன்க்கா நீ இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நான் சும்மா சொன்னேன்க்கா. நான் தூரத்துல இருந்து அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்து அப்படியே போயிடுறேன். ஆ? சரி. நீ அப்படி காப்போ, நான் இப்படி காப்போறேன். ம். அம்மா, போட்டோ எங்க? அது கட்டிலுக்கு கீழே. எதுக்கடி பாலுற? ஏம்மா? இங்க பாரு, நான் வேணும்னே பண்ணல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்தாங்க. அந்த சமயத்துல இந்த போட்டோ இங்க இருந்தா அதான். பரவாயில்லம்மா. நான் என்னமோ ஏதோ கொஞ்ச நாளைக்கு தான் என்ன அவங்க கிட்ட இருந்து மறைக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா என்ன மொத்தமாவே ஒதுக்க போறீங்கன்னு இப்பதாம்மா புரிஞ்சுது. சத்தியம். என்னாச்சு சத்யா? என்ன? ரொம்ப சந்தோஷமா நீயும் அப்பாவும் இருக்கிற போட்டோவை எடுத்துட்டு போன, திரும்பி கொண்டு வந்து இங்கேயே மாட்டுற. என்ன பிரச்சனை சத்யா? என்ன சத்யா, உன் முகமே சரியில்லை. டேய், வாய் மூடிட்டு வேலையை பாருங்கடா. இங்க பார் சத்யா, எங்க இருக்கிற கோவத்தை எங்ககிட்ட காட்டாத.
நீ இப்படி இருந்தேன்னா எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லு சத்யா. ஏன்டா நீங்களும் என்ன சாவடிக்கிறீங்க? எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன எது கேட்டு நீ சரி பண்ணி வைப்ப. உனக்கு ஒண்ணுனா எங்க கிட்ட சொல்ல மாட்டியா? அப்பப்போ சொல்லுவல்ல, நீங்களாம் என் கூட பிறக்க அண்ணன் தம்பிடானே. அது உண்மையாக இருந்தால் என்ன பிரச்சனை சொல்லு சத்யா. ம். சொல்லு சத்யா. இந்த போட்டோவை நான் எவ்வளவு ஆசையா சந்தோஷமா எடுத்துட்டு போனேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும்லடா. ம். ஹால்ல மாட்டி வச்சிருந்த போட்டோ இன்னைக்கு எங்க இருந்துச்சு தெரியுமா? கட்டில கடையில தூக்கி வீசியிருக்காங்க. ஏன் நீ உங்கள் அப்பா இருக்க ஃபோட்டோ தானா? அப்பா போட்டோ அங்க இருக்கிறதுல யாருக்கும் பிரச்சனை இல்லடா. அதுல நான் இருக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நான் அங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேன்னு நினைச்சுதான் என்னை அவாய்ட் பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒருத்தி இருக்கிறதே மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்க வீட்டுல இருக்கவங்க நினைக்கிறாங்கடா. அப்படி நான் என்ன தப்பா இருக்கேன்னு எனக்கு தெரியலடா. அழகாது சத்யா. நீ தான் அடிக்கடி சொல்லுவல்ல, நடக்கிறதுலாம் நல்லதுக்குன்னு. சத்யா, உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் சத்யா.